ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சோதனைகள் என்பது யாருக்கு வேண்டுமென்றாலும் வரலாம். ஆணைக்கும் சோதனை வரலாம், அப்படியே பூனைக்கும் பொசுக்கென்று சோதனை வரலாம். ஆனால் போதுண்டா சாமி என்று ஒரு நாளும் இடிதாங்கி சொல்ல மாட்டான். சோதனை தீரும் வரைக்கும் பக்கத்து இலைக்கு பாயாசம் வரவில்லையே என்று தொடர்ந்து கூக்குரல் கொடுக்கும் திராணி இடிதாங்கிக்கு இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சோதனைகளை சந்திக்காமல் இடியின் தோள்பட்டையில் சாதனை முத்திரைகளை பதிக்க முடியாது. ஆனால் இடிதாங்கிக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளோடு தொண்டர்களையும் தோள்களில் ஏற்றி வைத்துக் கொண்டு தொட்டிலுக்கு தாவி விடுவான் இடிதாங்கி என்பதை தொண்டர்கள் அறிவார். ஏனென்று சொன்னால் எனக்கு உண்டான காயம் தொண்டர்களையும் தொற்றிக் கொண்டால்தான் யான் பெற்ற இன்பம் வையகம் வைப்பு நிதியைப் போல வைத்துக் கொள்ளும். அதனால் தான் நான் படும் சோதனைகளில் அனைவரும் மூக்கை நீட்டி அதை மார்க் பண்ணி சமூக ஊடகங்களில் ஊடுகட்டி கொண்டிருக்கிறார். ஆக தற்போதைய அரசியல் களம் என்பது தேர்தல் களத்தை விட பல மடங்கு சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. மன்றம், கூட்டம், வெளிநடப்பு, உள்நடப்பு, ஒத்திவைப்பு, கவன ஈர்ப்பு, இப்படி இன்ன பிற சட்ட சடங்குகளை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் நடப்பு நிகழ்வுகளில் நடக்கும் டெஸ்ட் ஆட்டத்தின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் அத்திப்பூத்தார் போலவும் குறிஞ்சி மலர்வதை போலவும் நிகழ்கின்றன. எல்லோருக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்காது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால்தான் அனைவரும் அரசியல் மீது கவனத்தை செலுத்துகிறார்கள். இது மான்கள் நடமாடும் பகுதி என்று கடந்து செல்பவர்கள் கூட இங்குதான் அரசு நிர்வாகம் நடக்கும் மாளிகை இருப்பதாகவும் உணரத் தொடங்கி இருக்கிறார். ஆக நடப்பவை அனைத்தும் இடிதாங்கிக்கு மட்டுமல்ல, அனைவரின் பொழுதுகளையும் ஓஹோ என்று போக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொண்டர்கள் தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்னால் மண்டியிட்டு இடிதாங்கி நகர்வுகளை நகத்தை கடித்தவாறே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கொடுப்பினை உலக தலைவர்கள் யாருக்காவது வாய்க்குமா? அண்ணன் ட்ரம்புக்கு கூட இப்படி ஒரு கொடுப்பினை கிடைத்தது. 1008 பிரச்சனைகள் மக்களுக்கு இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் சிவப்பு கம்பளத்தின் அடியே போட்டு அமுக்கி வைத்துவிட்டு செய்திகளில் பிரேக் போட்டு நிற்கிறான் இடிதாங்கி என்று சொன்னால் இடிதாங்கியின் ஜனநாயக கடமையை நீங்கள் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. கையிலே கொட்டாங்குச்சியை வைத்துக் கொண்டு மாலை நேரங்களில் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து பார்த்து மாலை மாலையாக வழியும் கண்ணீரை சேமிப்பதை கடந்த ஒரு வார காலமாக ஒத்தி வைத்துவிட்டு இடிதாங்கியின் ஒத்திகைகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். கொட்டாங்குச்சியை தாங்கிய குடும்ப பெண்களின் முகத்தில் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறான் இடிதாங்கி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் இடிதாங்கியின் அரசியல் ஆட்டம் மேலும் மேலும் தொடரும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.